அத்தியாயம் 7 அருள்மொழி தேவி. இங்கே உறையூருக்கு புறப்பட்டாங்க இல்லையா நம்ம வள்ளியும் பொன்னனும். அப்போ கோட்டை வாசலுக்கு அதே சமயத்தில் நம்மளுடைய மகாராணி யார், நம்மளுடைய அருள்மொழி தேவி உத்தியானவனத்துக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. அந்த உத்தியானவனம் அப்படிங்கிறது அவங்க அரண்மனையில் இழப்பாறக்கூடிய ஒரு இடம். ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய பூக்கள் நிறைந்திருக்கும், நிறைய செடி கொடிகள் இருக்கும், பார்க்கவே ரம்மியமாக இருக்கும். எப்போல்லாம் மனசுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த உத்தியானவனத்துக்குள்ளே அருள்மொழி தேவியும் பார்த்திப மகாராஜாவும் அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து இளைப்பாடுறது ரொம்பவே வழக்கமான ஒரு விஷயம். அந்த மாதிரி சமயங்கள்லாம் பார்த்திப மகாராஜா என்ன பண்ணுவாராம், அவருடைய புல்லாங்குழலை எடுத்து வாசிப்பாராம். வாசிக்கும் போது அதில் அப்படியே லயிச்சு போயிட்டு அருள்மொழி தேவி உலகத்தையே மறந்து இருந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு அந்த இடத்துல உட்காந்தோன்னே ஞாபகத்து வருது. எவ்வளோ நல்ல நாட்கள், எவ்வளோ ரம்மியமான நாட்கள், எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த அந்த வாழ்நாள் இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கண்களை இறுக மூடிட்டு அவள் திறக்கும் போது பார்த்தாக்க அந்த மாலை நேரம் அந்த சூரியன் மறையும் போது ஒரு மாதிரி செங்கதிர்களும் ஒரு மாதிரி ஆரஞ்சு நிற கதிர்களும் இருக்கும் இல்லையா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு போர்க்களம் ஞாபகத்துக்கு வந்துடுது. ஐயோ ரத்த ஆறு ஓட போகுதே, போர் ஆரம்பிச்சிருச்சு, ரத்த ஆறு ஓட போகுதே அப்படிங்கிற அந்த மனக்கவலையை அவளுக்கு மனசு பூரா நிரம்பி அது அவளால் சொல்ல முடியாத ஒரு வலியாக மாறுது. மறுபடியும் கண்களை மூடிக்கிறாள். கண்களை மூடிட்டு மறுபடியும் அவள் திறக்கும் போது அழகான அந்த பௌர்ணமி நிலவு மேலே நிற்கிது. கூடவே நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தான் இருக்குது பௌர்ணமி வர்றதுக்கு, முழு நிலவு வர்றதுக்கு 4 நாள் தான் இருக்குது. உறையூரில் இருக்கிற மாட மாளிகைகள் எல்லாமே எப்படி தெரியுது, அந்த நிலவோட வெளிச்சத்தில் மின்னுது. அந்த அளவுக்கு அழகாக தெரியுதான். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஏற்றி வச்சிருக்கிற விளக்கொலியை விட இந்த பௌர்ணமி வெளிச்சம் அவ்வளோ அப்படியே அந்த வீதி எங்கும் நிறைஞ்சி இருக்கான். இந்த சமயத்தில் அந்த நிலவொலியை பார்த்தோன்னா மறுபடியும் இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது. யாருக்கு, நம்மளுடைய அருள்மொழி தேவிக்கு. சந்தோஷமான அந்த நாட்கள், கல்யாணம் பண்ணி இங்கே வந்தாங்க பார்த்திப மகாராஜாவை. அந்த சமயத்தில் அவருக்கும் பார்த்திப மகாராஜாவுக்கும் இருந்த அந்த நெருக்கமான அந்த உறவு, அதில் அவங்க லயித்திருந்த அந்த சமயங்களில் அப்போ அவங்க பேசிக்கிட்ட நிறைய சம்பாஷணைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஞாபகத்துக்கு வரும்போது தவிர்க்க முடியாமல் அவர் மனசில் இருந்த அந்த வேதனை சொன்ன அந்த சம்பாஷணையும் நம்ம அருள்மொழி தேவிக்கு ஞாபகம் வருது. அது என்னங்கிறது அருள்மொழி தேவிக்கு ரொம்ப நாளைக்கு தெரியாமையே இருந்தது. கடைசியாக ஒரு நாள் தெரியவும் வந்தது. அந்த மன வருத்தம், அதாவது பார்த்திப மகாராஜாவோட மன வருத்தத்துக்கு காரணம் தான் தாங்கிறதும் தெரிய வந்தது. அது என்னன்னா, நம்மளுடைய அருள்மொழி தேவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேர மன்னர் கூட சொல்ல முடியாது, ஒரு சேர சிற்றரசருடைய மகள் தான் அருள்மொழி தேவி. அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அருள்மொழி தேவி மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எத்தனை லோகத்தில், அதாவது 7 லோகத்தில் தேடினாலும் கிடைக்காத அளவுக்கு அப்படி ஒரு அழகு சௌந்தரியம் நிறைந்தவங்க தான் அருள்மொழி தேவி. அத்தனை சுந்தரமாக சௌந்தரியம் நிறைந்த அந்த அருள்மொழி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்ட்டு பல பேர், பல சிற்றரசர்கள், பல பேரரசர்கள் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் தான் சேர சிற்றரசர்கிட்ட நம்மளுடைய பார்த்திப மகாராஜோடைய அப்பா பார்த்திபருக்கு மனம் புரிகிறதுக்காக அருள்மொழி தேவியை கேட்டிருக்காங்க. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த சமயத்தில் இது தெரியாமல் மகேந்திரவர்மர் இருக்கிறார் இல்லையா, நம்மளுடைய பல்லவ மகாராஜா, மகேந்திரவர்மர் தன்னுடைய மகனான நரசிம்மவர்மருக்கு பொண்ணு கேட்டிருக்கிறாரு நம்மளுடைய அருள்மொழி தேவியை. அப்போ அருள்மொழி தேவி என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, ஏற்கனவே என்னை மனம் முடிக்கிறதுக்கு எங்கள் அப்பா யாரை சொல்லிட்டாங்க, பார்த்திப மகாராஜாவை சொல்லிட்டாங்க. அவரையே கணவராக நான் நினைத்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதனால் இன்னொரு ஆண்மகன் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் மகேந்திரவர்மர் அப்படிங்கிறவர் ரொம்ப பெருந்தன்மை மிக்கவர். ரொம்ப அந்த சமயத்தில் இருந்த பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் ஆண்ட மன்னர்களில் குறிப்பிடத்தகுந்த சில பேருக்கு பெருந்தன்மையும் தன்னுடைய பிரஜைகளுடைய நலன்லையும் நிறைய அக்கறை இருந்தது. அப்படிப்பட்டவர் தான் மகேந்திரவர்மரும் கூட. அதனால் இதை பெருசுப்படுத்திக்கல அவர். சரி, அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் அவர் அதை கட்டாயப்படுத்தியோ இல்லை ஒரு போர் தொடுத்தோ சேர மன்னனை அழிச்சியோ அந்த பொண்ணை தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அவர் அப்படியே விட்டுட்டார். அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார், பக்கத்தில் இருந்த பாண்டிய மன்னனுக்கு,
ஏன்னா அந்த சமயங்களில் பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் நல்ல வந்து ஒரு உறவு இருந்ததுனால ஒரு பாண்டிய சிற்றரசு மகளை வந்து நம்மளுடைய நரசிம்மவர்மருக்கு மகேந்திரவர்மர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பார்த்திப மன்னருக்கும் நம்மளுடைய அருள்மொழி தேவிக்கும் ரொம்பவே அழகாக கல்யாணம் ஆச்சு. இது வந்து சந்தோஷமாக தான் அந்த நாட்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம்தான் பார்த்திப மகாராஜாவுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது. அருள்மொழி தேவியை வந்து பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க மகேந்திரவர்மர் கிட்டேருந்து, அந்த மாதிரி ஒரு ஓலை வந்திருந்ததுங்கிறதே இவருக்கு பல வருடங்கள் பல நாட்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவரால் அதை பொறுத்துக்கவே முடியல. ஒரு பட்டத்து சக்கரவர்த்தினியாக இருக்க வேண்டியவர் ஒரு சிற்றரசில் ஒரு சின்ன ராணியாக இருக்காளே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவளுக்கு. ஏன்னா ஒருவேளை அருள்மொழி தேவி வந்து சம்மதிச்சிருந்தாங்கன்னா பல்லவ சக்கரவர்த்தினி, அவங்க மாபெரும் சாம்ராஜ்யத்துடைய ஒரு சக்கரவர்த்தினி. ஆனால் எதுவுமே வேண்டாம், தன்னுடைய மனமும் தன்னுடைய குணமும் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம்லே. அவளுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன்? இந்த கையளவு சாம்ராஜ்யம், இந்த கையளவு ஒரு அதுவும் அடிமைத்தரமான ஒரு வாழ்க்கை, கப்பம் கட்டிக்கிட்டு நிற்கிறேன் நான் ஒருத்தருக்கு. ஆனால் அவள் சக்கரவர்த்தியாக இருந்திருப்பாளே அப்படின்ற அந்த எண்ணம் அவருக்கு ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சுது. இது கொஞ்ச நாளில் வந்து இந்த வேதனை அவருக்கு பார்த்திபனோட வேதனை அதிகமாகிட்டே இருந்தது. இதை அருள்மொழி வந்து அப்பப்போ வந்து சரி செய்துக்கிட்டே இருந்தாலும் அந்த வேதனை குறையவே இல்லை. இது இன்னும் எப்போ அதிகமாச்சுன்னா விக்ரமன் பிறந்ததுக்கு அப்புறமா. ஏன்னா பட்டத்து ராஜாவா பட்டத்து இளவரசனாக இருக்க வேண்டியவன் ஒரு சிற்றரசோடைய ஒன்றுமே பொறாத ஒரு அப்பனுக்கு பிள்ளையாக பிறந்துட்டானேங்கிற மாதிரியான கவலை வந்து பார்த்திபனுக்கு. இது எப்படி நிவர்த்தி செய்யறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதனால எப்பயுமே இதை சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். எப்படியாவது வந்து பெரிய பெரிய சாம்ராஜ்யம் ஆளணும், தன்னுடைய மூதாதையர்கள் மாதிரி எப்படியாவது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும், தன்னுடைய மகனை வந்து பட்டத்து இளவரசன் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நம்ம யோசிக்கலாம், ஆனால் நிதர்சனமான உண்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் புரிந்து தான் வச்சுருந்தார் பார்த்திப மகாராஜா. அவருக்கு பெரிய சைனியங்கள் கிடையாது, போர் திறமைகள் கிடையாது, போர் புரியறதுக்கு வல்லுநர்கள் அந்த சமயங்கள்லாம் வந்து வழி நடத்துறதுக்குன்னே வந்து சேனாதிபதிகள் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆச்சாரியர்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம். அந்த மாதிரி ஆட்கள் யாரும் கூட கிடையாது. இல்லை ஒரு 10 போர் புரிந்தவரும் கிடையாது. ஒரு சிற்றரசா அவங்களுடைய அப்பா என்ன செஞ்சுட்டு வந்தார், கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தார், அதை இவர் செய்கிறார். இவருடைய எண்ணம் என்ன? தன்னுடைய மகன் ஒரு சுதந்திர மன்னனாக இருக்கணும். ஒரு குறுநில மன்னனாக கூட இருந்துட்டு போட்டோம், யாருக்கும் கப்பம் கட்டக்கூடாது. ஒரு சுதந்திர மன்னனாக இருக்கணும். தன்னுடைய சோழர்களுடைய புலி கொடி அந்த சிராப்பள்ளி மலை மேலே பறக்கணும். இதுதான் வந்து அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அவருடைய காலகட்டத்தில் அதை செய்ய முடியல. ஆனால் எப்போவுமே என்ன சொல்லிகிட்டே இருப்பார் அருள்மொழிக்கிட்ட, நான் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி அதுக்கு வந்து பட்டத்து இளவரசனாக என்னால் விக்ரமனை ஆக்க முடியாமல் போகலாம், ஆனால் ஒரு வீர தந்தையின் புதல்வன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை நிச்சயமாக நான் விக்ரமனுக்கு கொடுப்பேன். அவனை அந்த மாதிரியான ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையோ இல்லைன்னா ஒரு குறுநில மன்னனாக இருந்தாலும் ஒரு சுதந்திர மன்னனாவோ மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வீர புதல்வியான வீர தாயான உனக்கு தான் இருக்குன்ட்டு அருள்மொழி தேவிக்கிட்ட அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பார். இது வந்து அருள்மொழி தேவிக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட இப்போ போருன்னு வருது, போருன்னு வந்தால் எல்லா 2 பக்கமுமே உயிர் சேதம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன நடக்குங்கிறது தெரியும். அதெல்லாம் நினச்சி கதி கலங்கி போய் ஐயோ இவர் இப்படி செய்கிறாரு, இவர் இறந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரு, நானும் வீர பத்தினியா நம்மளுடைய குலங்கள் என்ன செய்துக்கிட்டு வந்ததோ அதை தாங்கி உடன்கட்டை ஏறி இருப்பேன்ல, இவர் இறந்ததுக்கப்புறம் நான் உடன்கட்டை ஏறி இருப்பேனே, அந்த பாக்கியத்தை கூட எனக்கு கொடுக்காம நம்மளுடைய புதல்வனை வீர புதல்வனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வீரத்தாயாக மாற்றி வச்சுட்டாரே, நான் என்ன பண்ணுவேன்ட்டு அவளுடைய அந்த சிந்தனைகள், அவள் கண்ணை மூடி யோசிக்கும் போது அந்த சிந்தனைகள் வெளியில் வந்து ஓன்னு கதறி ஆரம்பிக்கிறான். கதறி அழ ஆரம்பிக்கும் போது குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா பார்த்திப மகாராஜா எதிர்க்க நிற்கிறார். நான் உன்னை ஒரு வீரத்தாயின்னு நினச்சனே, இப்படியா நீ அழுவ அப்படின்னோன்னே அப்படியே கண்களில் இருந்த அந்த தண்ணி எப்படி வந்ததோ அதை அப்படியே உள்ளே அடக்கி தண்ணிலாம் வற்ற வச்சுட்டு, இல்லை நான் கட்டாயமாக நீங்கள் சொல்கிறத நான் வந்து செஞ்சு முடிப்பேன் அப்படின்னோடனே, நான் உன்னை தேத்துறதுக்கோ இல்லை நீ என்னை தேத்தி ஆறுதல் கூறதுக்கோ இப்போ நேரமே கிடையாது, போர் வந்துருச்சு, வா போகலான்ட்டு உள்ள அரண்மனைக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறார். எங்கே போகிறாங்கன்னா அரண்மனையுடைய பூஜை அறை, அங்கே பூஜை நடக்குது, அர்ச்சகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. தீபார்த்தனெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம விக்ரமன் கேட்குறான், அப்பா சித்திர மண்டபம் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே போகலாமான்னு. சரிப்பா நீ போய் தயாராகு, நான் அம்மா கிட்டே பேசிட்டு வரேன்ட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடறாரு. அனுப்பிச்சி வச்சுட்டு அங்கே பூஜை அறையில் வந்து கீழே ஒரு நீட்டான ஒரு மரப்பெட்டி இருக்குது நீளமாக.
அந்த மரப்பெட்டியை வந்து திறக்கிறாரு. திறந்து அதுலேருந்து ஒரு வாள் எடுக்கிறார். இந்த வாள் அப்படி தக்க 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 தக்கன்னு மின்னுது. அதில் அந்த கூர்மை இருக்குல்ல, அந்த கூர்மையை வந்து கண்ணை கூசுகிற அளவுக்கு அந்த கூர்மை, அந்த வாள் அவ்வளோ கூர்மையாக இருக்குது. அவ்வளோ ரத்தின வேலைப்பாடுகள், மிக விலை உயர்ந்த கற்கள், அந்த மாதிரியான ரத்தின கற்களால் ஆன வேலைப்பாடுகளோட இந்த வாளுடைய அந்த புடி இருக்குது. அந்த வாளை பார்க்கும்போது வீரம் வரும். அப்படிப்பட்ட கூர்மையான அந்த வீரத்தை பொதிஞ்சு வச்சிருக்கிற அந்த வாள் யாது அப்படிங்கிறத வந்து நம்ம மகாராஜா சொல்கிறார். இது வந்து என்னுடைய மூதாதையர்கள் கிள்ளியும் கரிகாலனும் வளவனும் வச்சிருந்தது. இது அவங்களுடைய ராஜதந்திரங்கள் நிறைந்த வாள், இது அவங்களுடைய வீரம் நிறைந்த வாள். இதை வந்து எங்கள் அப்பா தன்னுடைய உடைவாளாக தரிச்சிருந்தார். ஆனாலும் ஒரு சிற்றரசா, கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசா இருக்கும்போது என்னுடைய மூதாதையர்கள் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவனவங்க, அவங்களுக்கு இழுக்கா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வாளை வந்து நான் என் உடையில தரிக்கவே இல்லை. அந்த வாளை விக்கிரமன் தரிக்கணும். விக்கிரமன் கிட்ட சமயம் வரும்போது இந்த வாளையும் நம்மளுடைய பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் எழுதின இந்த திருக்குறளையும் கொடுத்து, நீ வந்து இதன்படி தான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீ நம்மளுடைய வீர புதல்வனுக்கு சொல்லி கொடுக்கணும். இது உன்னுடைய கடமை. நீ இதை நிச்சயமாக நீ செய்யணும். அவங்கள மாதிரியே அவனுடைய நினைவெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும். அது என்னன்னா, தன்னுடைய மூதாதையர்கள் மாதிரி எப்படி வந்து புலிக்கொடியை கொண்டு போயிட்டு இமயமலையில், பர்வத மலையில் எப்படி வந்து அவங்க வந்து வச்சாங்க, இமயமலையில் கொண்டு போயிட்டு அவங்க புலிக்கொடியை பறக்க விட்டாங்க. அந்த மாதிரி அதே மனோ உன்னதமான ஒரு நிலையை நம்மளுடைய சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் அடையணும்னா அது விக்கிரமனால தான் முடியும். விக்கிரமன் இதை செய்யணும். இதை செய்யறதுக்கான உத்வேகத்தையும் தைரியத்தையும் வீரத்தையும் நீ தான் கொடுக்கணும். இதை இந்த சன்னிதானத்தில், இந்த தெய்வத்தோட சன்னிதானத்தில் நின்று நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, உன் புதல்வனை இப்படி வளர்ப்ப, வீர புதல்வனா நம்மளுடைய புதல்வனை ஆக்குவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். வாய் வந்து அப்படி கொளருது நம்மளுடைய அருள்மொழி தேவிக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியுது. நிதர்சனம் என்னன்றது தெரிந்தாலும் சூழ்நிலை கைதியாக இருக்கிறாங்க அருள்மொழி தேவி. சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க, நிச்சயமாக வந்து வீர புதல்வனா நம்மளுடைய விக்கிரமனை நான் மாற்றுவேன், உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுடைய பார்த்திப மகாராஜா சொல்கிறாரு, அதே மாதிரி நானும் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், ஒரு வீர தந்தையுடைய புதல்வன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நிச்சயமாக நான் விக்கிரமனுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இதோட இந்த அத்தியாயம் நிறைவு பெறுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.